ஒரு மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைநகரம். இங்குதான் கலைஞர் பிறந்தார், வளர்ந்தார், படித்தார். இங்கிருந்தான் அவருடைய அரசியலை தொடங்கினார். உண்மையிலே டிஎம்கேவுடைய இன்னொரு கோட்டை அது. சரி, விஜய் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுவாரா அப்படின் பொழுது பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்த்தாக வேண்டும் என்றால் எதிர்ப்பு அரசியல் பண்ணியே தான் ஆகும். அதனால தான் சொல்றாரு 2026 எலெக்ஷனில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா விஜய் ஏதாவது ஒரு வழியில் வந்து ட்ரிகர் பண்ணியே பார்க்கணுன்றதுக்காக சீமான் கூட இடையெல்லாம் இறங்கி கண்ணாமனா டான்ஸ்லாம் ஆடி காமிச்சார், பேசி காமிச்சார், ஒன்றும் பண்ணார், எடுபடவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் இடத்துல கடுப்பாயிட்டார். ரொம்ப தெளிவாக நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க, என்ன வேணாலும் என்ன கூத்தாடின்னு சொல்லிங்க, வர கூட்டம் எல்லாம் ஓட்டு போடாத நீங்கள் வேணாலும் பேசிங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, 2026 எலெக்ஷன் நாங்கள் சந்திக்கிறோன்னு. பொதுவாகவே மக்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மனநிலை உண்டு வந்து, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ரெண்டு கட்சி தான், இந்த பெரிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணும், வேற யாருன்னா புதுசாக வரட்டும்னு அப்படி தான் விஜயகாந்தை நினைத்தார்கள். ஆனால் அது முடியாமல் நிறைவேறாமல் போய்விட்டது. சரி, விஜய் வந்தால் அதை பண்ணிவிடுவாரா, அது இவர் வந்து இது பண்ணிவிடுவாரா, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு விஜய் கடந்த திருச்சி எலெக்ஷனில் கடந்த திருச்சி பரப்புரையில் பேசுனது தான் வந்து, நான் பார்க்காத பணம் கிடையாது, நான் அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு வேர்டு தாங்க வந்து விஜய் வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு போச்சு. ஏன்னா அரசியலுக்கு வரது சம்பாதிக்கிறதுன்ற ஒரு மாதிரியான அந்த பேச்சு, அதுவும் கூட ஒரு வகையில் உண்மையாக இருக்கும் பொழுது, நான் பார்க்காத பணமே கிடையாதுங்க. 250 கோடி சம்பளம் வாங்கினேன் நான் ஒரு நடிகன். நான் வந்து சும்மா வந்து 2 கோடி 3 கோடி கிடையாது. அதையே அப்படி ஓரம் கட்டிட்டு நான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன்னா, நான் வந்து இதில் சம்பாதித்து இது அரசியல் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஊழல் இல்லாத ஆட்சியை நான் கொடுப்பேன். நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தில் வந்து சொல்ல ஆரம்பித்தார், ஒரு பொய்யான அரசியல் அறிக்கையை நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய அரசியல் அறிக்கைகள் நீங்கள் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு இதெல்லாம் வரிசையாக எடுத்து என்னையா நீ இதெல்லாம் பண்ணலன்னு என்ன கேட்கலாம், அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் அறிக்கையாக அது இருக்கும்னு. கட்டுக்கடுங்காத கூட்டம் ஒரு மாற்றத்திற்கான கூட்டமா அல்லது விஜயை பார்க்க வந்த கூட்டமா எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒரு ஆந்திராவில் ஒரு பவன் கல்யாணுக்கு, ஒரு சிரஞ்சீவிக்கு எப்படி ஒரு பெரிய எழுச்சியோ அது மாதிரியான ஒரு எழுச்சியை விஜய் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் தேர்தல் இருக்கிறதுக்கு 7 மாதம் தான் இருக்குது. இவருடைய பரப்புரையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பருவமழையெல்லாம் தொடங்கியாச்சு, வந்து வடகிழக்கு பருவமழையெல்லாம் தொடங்கியாச்சு. மழை காலத்தில் மழை சமயத்தில் இவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும், மழையில் நின்று பேசுவாரா, அந்த மழையில் நின்று பேசும்போது அந்த கூட்டம் கலையாமல் இருக்குமா, தொடர்ச்சியாக இவருடைய பிரச்சார பயணம் செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு இடத்தில், ஏன்னா சில கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த கட்டுப்பாட்டை மீறி விட்டார் என்று இவருடைய பிரச்சாரத்திற்கு தடை வருமா, இதெல்லாம் மீறி சின்னம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ கிடைக்கும் சாமினா டிசம்பர் அல்லது ஜனவரியில் கிடைக்கும். அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னா, சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு பயணம் விஜய் ஏற்பாடு செய்துள்ளதாக ஒரு மாநாடு நடத்தப் போவதாக ஒரு தகவல். குறிப்பாக இது டிஎம்கேவுடைய கோட்டை, கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர். அங்கே குறிப்பாக நாகப்பட்டினம் வந்து இடதுசாரிகள் தொடர்ச்சியாக அவங்க வெற்றி பெற்று வராங்க. மீனவர்களுடைய பகுதி, தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பகுதி, விளிம்பு நிலை மக்கள்கள் உள்ள பகுதி. இங்கே விஜயோட ஸ்பீச் என்னவாக இருக்கும் பொழுது தெருக்கி விட்டார். நாகப்பட்டினத்தில் பேசுனது என்னன்னா, 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்துட்டேன், 14 வருடங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். தொடர்ச்சியாக நாகை மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு, இலங்கை கப்பற்படையினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டாங்களே. 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் குரல் கொடுத்துட்டேன், இப்போ வந்துகிட்டு இருக்கேன். இந்த நாகப்பட்டினம் என்ன, அதாவது தமிழகத்தில் 2வது மீன்பிடி துறைமுகமாக உள்ள இந்த இடத்துல மீன் பதனிடுவதற்கு மீன் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் எங்கே இருக்கு? இல்லது வந்து கப்பல் துறைமுகம் படிப்புக்கு எங்கே ஒரு கல்லூரி இருக்கா? இங்கே இருக்கிற நாகூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சரியான மருத்துவர் கிடையாது. இதெல்லாம் மீறி மேலே மத்திய அரசு, பிஜேபி அரசு, அது அவருடைய பாணியில் பாசிச அரசு, அவங்க என்னன்னா தமிழக மீனவர்களை சுட்டு கொள்றப்பெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழக மீனவர்கள், வேற எங்கேயாவது நடந்ததுன்னா இந்திய மீனவர்கள். இது என்னங்க இது வந்து? இதெல்லாம் மீறி நாகப்பட்டினம் எப்படியாப்பட்ட ஊர்னா, ஒரு மத பேதம் இல்லாத ஒரு ஊர் அது. ஏன்னா நாகப்பட்டினம் நம்ம அந்த தொகுதியில் பார்த்தோம்னா அதிகப்படியான கிறிஸ்துவர்கள், அதிகப்படியான முஸ்லீம்கள், அதிகப்படியான இந்துக்கள், 3 பேரும் சமமாக இருக்குது. வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு இந்துக்கள் போவாங்க, நாகூர் தர்காவுக்கு இந்துக்கள் போவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, இந்த ஒற்றுமையான மனிதர்கள் இங்கே இருக்கிறவங்க. ஆனால் இங்கே அடிப்படையான வசதி என்ன வசதி செஞ்சு கொடுத்தாங்க? இந்த மீனவர்கள் என்ன இது பண்ணுறாங்க? இங்கே
போட்டு என்ன சொல்கிறது, காலையிலே போட்டு பொழந்துட்டாப்ல. அப்படியாப்பட்ட ஸ்பீச் வந்து. நான் கூட்டம் நடத்தி வர்றதுக்கு எவ்வளோப்பட்ட பெர்மிஷனுங்க, எவ்வளோ கட்டுப்பாடுகள், எவ்வளோ இதுவுங்க. எங்காலும் கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு ஒரு விஸ்தாரமான இடத்துல ஒரு மைதானத்தில் நாங்கள் நடத்திக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஒரு குறுகலான சந்து கொடுக்குறீங்க, ஒரு இடுக்கான இடம் கொடுக்குறீங்க. என்னங்க இது வந்து? ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மைக்கு கட் பண்ணுறீங்க, இல்லைன்னா பவரை கட் பண்ணுறீங்க. மைக்கு கட் பண்ணது வந்து திருச்சியில் அப்படின்றாரு, வந்து பவரை கட் பண்ணது அரியலூரில். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த முறை தாவாக்காவினர் நாகப்பட்டினத்தில் ஒரு இதுவான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பர்மிஷன் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தில் வந்து தயவு செய்து விஜய் பேசிட்டு போகிற வரைக்கும் கரண்ட்டை கட் பண்ணி வைங்க. இவங்களே கேட்டிருக்காங்க. என்னன்னா, உயர் மின்னழுத்த கோபுரங்கள் போகக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் இந்த கொடியை வச்சுட்டு இருக்காங்களே, இந்த இரும்பு இதோட அப்புறம் சடசடன் மரத்தில் ஏறத்துல, லைட் கம்பத்தில் ஏறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் அவ்வளோ நீட்டாக இருந்தாங்க. வந்து இந்த கூட்டம் வந்து நான் கூட காலையில் வந்து பெருமளவில் கூட்டம் கூட இல்லையான்னு பார்த்தேன். ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருந்தாங்க. ஒரு நேர்த்தியான இதுவாக இருந்தது. எப்படி திருச்சியில் வந்து தாறுமாறான ஒரு கூட்டம் இருந்ததோ அதை மீறி எந்த இதுவும் பண்ணல. விஜய்க்கு வர இடம்லாம் பெரிய வரவேற்பு இருந்துக்கிட்டே இருந்தது. பெரிய வரவேற்பு இருந்துக்கிட்டே இருந்தது. விஜய் ஸ்பீச் எந்த மாதிரியான ஸ்பீச்சாக இருக்கும் அப்படின்னா, டேரிங்கான ஒரு திமுக எதிர் அரசியல் ஸ்பீச்சாக தான் அவர் கொடுத்தாரு. வேறு வழியே இல்லை. வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்தாகணும் அப்படின்னா, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் மத்திய அரசு எதிர்த்தாகணும். இப்போ ஆளும் கட்சி அது திமுகவும் அண்ணா திமுகவை தாண்டி அதை தான் எதிர்த்தாகணும். வேறு வழியே இல்லை. அப்படி அந்த பாயிண்ட் அவுட்டாக அந்த ஸ்பீச்சு டேரிங்கான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் பேசக்கூடிய விஜய் வந்து ஏறக்குறைய டேரிங்காகவே அடித்தார். வந்து குறிப்பாக நீங்கள் குடும்ப அரசியலை வச்சு நீங்கள் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க, நான் என் சொந்த செலவில் வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ தில் இருக்கும், எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. தொடர்ச்சியாக விஜய்க்கு வந்து பேச தெரியாது. கொஞ்ச நேரம் தான் பேசுகிறாரு. அவர் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசுகிறாரு. அவர் ஒரு நடிகர், முகத்தில் வந்து சாயம் பூசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கூத்தாடி. இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்ததுனால்தான் காலையில் நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 18 நிமிஷம், அதில் வந்து 5 நிமிஷம் அந்த மாவட்டம் சம்பந்தமான விஷயங்கள் தான் கண்டி பேசியிருக்காரு. கண்டி மீதி இருக்கிற 13 நிமிஷம் அவர் ஆளும் கட்சியை தான் எடுத்து பேசியிருக்கார். மத்திய அரசு இது பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மைக்கை கட் பண்ணுறீங்க, ரைட்டு, ஒரு பவரை கட் பண்ணுறீங்க, ஒரு பிரதமரோ ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவரோ ஒரு உள்துறை அமைச்சரோ வந்திருந்து இங்கே வந்து பேசினா நீங்கள் மைக்கை கட் பண்ணுவீங்களா, கரண்ட்டை கட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து. அப்படி ஒரு பெரிய வரவேற்பு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. என்னன்னா, விஜய் வந்து தொட்டும் தொடாமல் ஒரு அரசியல் பேசுகிறாரு, எலைட் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பனையூர் நீலாங்கரை, அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு அப்புறம் போய் வீட்டில் போய் படுத்துருவார். இதை தான் சொல்கிறாரு. என்ன சனிக்கிழமை அரசியல் பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிங்க, அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு வீக்கெண்டில் தான் வந்து பேசணும். ஏன்னா ஒரு வீக் டேஸில் வந்து பேசினா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும். அது வேலைக்கு போகிறவங்க, பள்ளியிடம் போகிறவங்க, கடை வச்சுருவங்க, தொழிலாளிகள் எல்லாருக்கும் சிரமமாயிடும். அதை மனசில் வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி சனிக்கிழமையில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விமர்சனம் வந்தது. வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை ராமசாமி அவரை போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி நாகப்பட்டினத்தில் பேசின அந்த ஸ்பீச்சு திருவாரூர் வரைக்கும் எதிரொலித்ததால், எப்படி திருவாரூரில் திருச்சியில் எப்படி ஒரு கூட்டம் வந்ததோ அப்படியாப்பட்ட கூட்டம் வந்தது. திருவாரூரில் பயங்கரமான கூட்டம். அங்கேருந்து அதாவது வந்து திருவாரூர் நகரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு விஜய். அங்கேருந்து பேசுகிற அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே கூட என்னென்னா ஆரம்பித்தது இந்த விமர்சனம் தான் ஆரம்பித்தார். வந்து பார்க்குறவங்களாம் கூட்டம் பூரா ஓட்டாக மாறிடுமா, கூட்டம் எல்லாம் ஓட்டாக போட்டுருவாங்களான்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் ஓட்டு போட மாட்டேன், எல்லாம் ஓட்டு போடும் சொல்லி மிக முக்கியமான ஒரு விஷயம் திருவாரூரில் பேசுனதுனால. திருவாரூர்னா என்ன, தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜருடைய கோவில், ஆழி தேர், அந்த ஓடாத அந்த தேரை நாங்கள் தான் ஓட வச்சோன்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க சொன்னாங்கல்ல, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க இந்த தமிழ்நாட்டுன்ற தேரில் 4 பக்கமே கட்டையை கொடுத்து நிறுத்தது யார்? இவங்க தான். இதே மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் இந்த மாவட்டத்துக்கு செய்கிறத விட முதல்வர் வீட்டுக்கு தான் போய் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி திருவாரூர்னாலே டெல்டா, திருவாரூர்னாலே காவிரி, திருவாரூர்னாலே பொதுவாகவே தஞ்சைனாலே உங்களுக்கு வந்து விவசாயிகள் தான். நீ தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க விவசாயிகளுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இங்கே டெல்லியில் விவசாயிகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. வந்து
மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இங்கேயும் விவசாய பிரச்சனை அதைத்தான் கையில் எடுத்திருக்காரு. ஐயா, ஒரு மூட்டைக்கு நெல் மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறீங்களே, எந்த விதத்தில் நியாயம் அது? எந்த விதத்தில் நியாயம்? இந்த 4.5 வருஷத்துல 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக விவசாயிகள் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு விவசாயிங்க பொய் பேச மாட்டாங்கன்னு சொன்னோன்னே அந்த கூட்டமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது நாகப்பட்டினம் சொன்னார் வந்து, அவன் கஷ்டப்பட்டு நெல்லை கொண்டு வராங்க விவசாயி, அதை வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுங்களேன். வந்து பல ஊர்களில் அது இருக்குது. மழையில் இப்போ வேறு மழைக்காலம் வந்துடுது இல்லைங்களா, முளைச்சிரும், அது கட்டி கொடுங்களேன். இங்கேயும் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை தான். வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 40 நம்மதே அப்படின்றீங்க. ஆனால் 40 என்பது நீங்கள் தொகுதியில் வேணா சொல்லலாம், விவசாயிங்க வயிற்றில் அடிக்காதீங்க, ப்ளீஸ் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள், சாலை வசதி இல்லை, இங்கு உள்ள மெடிக்கல் காலேஜில் எந்த கருவியும் ஒர்க் பண்ணலை. உண்மையிலே அடுத்த கூட்டம் அடுத்த சனிக்கிழமை, ஏன்னா இவரை வந்து சனிக்கிழமை ராமசாமி சொல்லிக்கிறாங்கல்ல, அடுத்த சனிக்கிழமை சேலத்தில் திருப்பூர்லேயும் அதுக்கு ஒரு பக்கம் மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். விஜயோடைய அடுத்த கட்ட அரசியல், அடுத்தடுத்த ஊர்களில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனையை இன்னும் விரிவாக பேசுவாரா, இல்லது ரத்தன சுருக்கமாக இப்படியே பேசிட்டு போயிடுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.